லேடி பவர் ஸ்டார் என்று அழைக்கப்படுகின்ற சாய் பல்லவி மேடம் அவர்கள் பிரேமம் படத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரேமம் படத்தில் ரொம்ப ஹோம்லியாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடி ரியாலிட்டி ஷோஸில் டான்ஸ் ஆடின அந்த கொஞ்சம் கிளாமரான வீடியோஸ்லாம் போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்களாம். அதாவது ரியாலிட்டி ஷோவில் இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடினாங்க, ஆனால் படத்தில் வந்து ஹோம்லி லுக் மாதிரி சீன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு கலாச்சிட்டு இருந்தாங்க. இது வந்து சாய் பல்லவிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சான். ஏன்னா ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஃபாரினர் கூட ஆடும்போது அந்த மியூசிக் அந்த டான்ஸு அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூம் போட்டு ஆடினாங்களாம். அது அப்போவே அவங்களுக்கு பிடிக்கலையா, இருந்தாலும் அந்த டான்ஸுக்காக அதை பண்ணாங்களாம். ஆனால் மக்கள் வந்து இதை டான்ஸாக பார்க்காம கிளாமராக பார்த்துருக்காங்க. அதனால் மக்கள் மேலே தவறு கிடையாது. மக்கள் நம்மளை வந்து ஹோம்லியாக தான் பார்க்குறாங்க, அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் தொடர்ச்சியாக இதுக்கப்புறம் நான் ஹோம்லியாக தான் நடிப்பேன், கிளாமர்ன்ற விஷயம் என் வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னு முடிவு எடுத்து இன்றைக்கி வரைக்கும் கிளாமரை கையிலே எடுக்காமல் இருக்காங்க. காரணம் என்னென்னா, மக்கள் வந்து சாய் பல்லவி கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து கடைசி வரைக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் இவங்க லேடி பவர் ஸ்டார் என்று அழைக்கப்படுகிறாங்க. தமிழ்நாட்டில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இவங்க தான் உண்மையான லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி சாவித்ரி, அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி, அதுக்கப்புறம் சௌந்தர்யா, அதுக்கப்புறம் சாய் பல்லவி, இந்த எஸ் சவுண்டில் ஆரம்பிக்கிற நடிகை லிஸ்ட்டில் இவங்களும் இருக்காங்க. சிறந்த நடிகைன்ற மாதிரி மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. குறிப்பாக நார்த் இண்டியன்ஸ் சாய் பல்லவி மேடமை கொண்டாடுறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க இது வரைக்கும் பார்த்து பழகின நடிகையில் இவங்க முற்றிலும் மாறுபட்டதாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, சாய் பல்லவி மேடம் இது வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பண்ணது கிடையாது, கிளாமராக நடித்தது கிடையாது, லிப்லாக் சீன் இந்த மாதிரி விஷயங்களில் கான்ட்ரவர்சியில் மாட்டினது கிடையாது. வெளியே எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் இவங்க ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் வருவாங்களாம். அதைத்தான் இவங்க விரும்புகிறாங்களாம். இப்படிப்பட்ட அற்புதமான நடிகையான சாய் பல்லவி அவர்கள் இன்னும் நிறைய படங்கள் நடித்து இந்திய சினிமாவில் இவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.